டெல்லியில் செயற்கை மழையை வரவழைப்பதற்கான பரிசோதனை முயற்சி 53 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு நடைபெற்றுள்ளது. 1957ஆம் ஆண்டில் டெல்லியில் முதன்முறையாக செயற்கை மழைக்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அடுத்து 1970ஆம் ஆண்டின் தொடக்கத்திலும் செயற்கை மழைக்கான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. அதன் பிறகு இப்போதுதான் செயற்கை மழையை பெய்விப்பதற்கான பரிசோதனைகள் நடைபெற்றுள்ளன. டெல்லியின் மிகப்பெரிய பிரச்சனை காற்று மாசு. இந்த காற்று மாசு ஏற்படுத்தும் பாதிப்புகள் மிக அதிகம். இதனால் காற்று மாசை கட்டுப்படுத்த மழை அவசியமாகிறது. ஆனால் நினைத்த நேரத்தில் மழை சாத்தியமில்லையே. இதனை சாத்தியப்படுத்துவதற்காக செயற்கை மழை முயற்சியை டெல்லி அரசு மேற்கொண்டுள்ளது. டெல்லி மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் மழை மேகங்கள் தென்பட்டதை தொடர்ந்து டெல்லி அரசின் காற்று மாசு கட்டுப்பாட்டு திட்டத்தின்படி மேக விதைப்பு செய்யப்பட்டது. இதனால் விரைவில் மழை பொழியும் என்று எதிர்பார்த்து வானிலையை அதிகாரிகள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். காற்று மாசை கட்டுப்படுத்த டெல்லி அரசு செயற்கை மழையை உருவாக்க திட்டமிட்டபடி மழை மேகங்களில் சில்வர் அயோடைடு உள்ளிட்ட ரசாயனங்களை விமானத்தில் பறந்து தெளிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. செயற்கை மழையை உருவாக்க கான்பூரில் உள்ள IIT-யுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது எனவும் அந்த ஒப்பந்தத்தின்படி விமானம் மூலம் மேக விதைப்பு நடைபெற்றது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கான்பூர் IIT குழு செயற்கை மழையை உருவாக்க மேகங்களில் சில்வர் அயோடைடு ரசாயனத்தை சிறப்பு கருவிகள் பொருத்தப்பட்ட விமானம் மூலம் தெளித்தது. இதற்காக செஸ்னா 206H ரக விமானம் தயாராக இருந்தது எனவும் மழை மேகங்கள் டெல்லி அருகே வந்தவுடன் இந்த சிறப்பு விமானம் கான்பூரிலிருந்து புறப்பட்டது எனவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். செஸ்னா 206H விமானத்தின் மூலம் புராரி உள்ளிட்ட பகுதிகளின் மேல் மழை மேகங்களில் ரசாயனங்கள் தெளிக்கப்பட்டன. உப்பு மற்றும் உலர்ந்த ஐஸ் இதற்காக பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது. இதனால் விரைவில் மழை பொழியும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். வானிலை ஆய்வு மைய தகவலின் அடிப்படையில் மேக விதைப்பு நடவடிக்கைகளை கான்பூர் IIT குழு நாளையும் தொடரும் என அவர்கள் குறிப்பிட்டனர். சூழல் சரியாக இருக்கும்போது தொடர்ச்சியாக பல முயற்சிகளை மேற்கொண்டால் வெற்றி கிட்டும் என கான்பூர் IIT வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். கணிசமான அளவு செயற்கை மழை உருவாக்கப்பட்டால் காற்று மாசு குறையும் என தொழில்நுட்ப வல்லுநர்கள் கணிக்கிறார்கள். 2 அல்லது 3 முறை செயற்கை மழையை உருவாக்கினால் காற்றில் உள்ள மாசு தரையில் படிந்துவிடும் என்று நம்பப்படுகிறது. இதனால் டெல்லியில் காற்றின் தரம் படிப்படியாக மேம்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.